ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருது வந்து தமிழக அரசு வழங்க போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அறிவியல் நகரத்தின் சார்பில் பார்த்தீங்கன்னா 10 அறிவியல் ஆசிரியர்களுக்கு வந்து தலா 25,000 பரிசு வழங்க போகிறாங்க தமிழக அரசு. ஸோ இந்த போட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து ஏப்ரல் 5 வரை வந்து விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், இயற்கை அறிவியல் போன்ற துறைகளில் பார்த்தீங்கன்னா சிறந்த 10 ஆசிரியர்களுக்கு வந்து சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதும் அது மட்டும் இல்லாமல் தலா 25,000 பரிசும் வழங்க போகிறாங்க. தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பரிசு தொகைக்காக 2 லட்சமும் இதர செலவுக்காக பார்த்தீங்கன்னா 1,30,000 வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க தமிழக அரசு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை பணியாற்றும் ஆசிரியர்கள் வந்து இந்த விருதுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. ஸோ இந்த விருதுக்கு தகுதியானவர் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்து பட்டியலை வந்து அனுப்பும்படி தமிழ்நாடு அறிவியல் நகரத்தின் துணைத் தலைவர் சகாயம் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு ஏற்கனவே வந்து கடிதம் அனுப்பியிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களிடம் இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவில்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிறந்த அறிவியல் ஆசிரியருக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஏப்ரல் 5க்குள்ள வந்து விண்ணப்பிக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தகுதியுள்ள ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், பயோடேட்டா, பட்டியலாம் வந்து அனுப்பி வைக்குமாறு பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்காங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.